அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 5 பிப்ரவரி 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். வேட்டிக்கனில் நடந்த ஒரு மாபெரும் கூட்டத்தில் கத்தோலிக்க பாப்பரசர் 16ஆம் பாண்டிங்கன் அவர்கள் இலங்கை ராணுவ படையும் தமிழீழ விடுதலை புலிகளும் ஆயுதப்போரை நிறுத்திவிட்டு சமாதானத்தை உருவாக்க முன்வர வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக கூறியதாக வட்டிக்கனிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உலக முழுவதும் ஈழ தமிழர்கள் மீது போர் தொடுக்கும் ஸ்ரீலங்கா வெறியர்களை எதிர்த்து அனைத்துலக தமிழர்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் தற்போது சவுத் ஆப்பிரிக்காவில் இலங்கை தமிழர்களை சுட்டுக் கொள்ளும் ஸ்ரீலங்கா ராணுவ வீரர்களை எதிர்த்து கடும் போராட்டம் நடந்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கையின் சுதந்திர தினமான 4 பிப்ரவரி ஆஸ்திரேலியாவில் உள்ள தமிழர்கள் கருப்பு தினமாக கொண்டாடியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. 8000 கோடியை கூட்டுக் கொள்ளையடித்து சத்தியம் கம்ப்யூட்டர்ஸை திவாலாக்கி விட்டு தற்போது அதற்கு புதிய நிர்வாகியாக அதில் பணியாற்றிய திரு AS மூர்த்தி நியமித்துள்ளதாகவும் கடன் நெருக்கடிகளை சமாளிப்பதற்காக 600 கோடி ரூபாய் வங்கிக் கடன் பெற உள்ளதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி அரசியல் ஒன்றுடன் கருத்து கேட்டபோது சத்தியம் கம்ப்யூட்டர் சொல்ல சொத்துக்களை விற்று அதன் மூலம் பணத்தை பெறுவதை விட்டுவிட்டு மீண்டும் மக்கள் வரியினால் இயங்கிக் கொண்டிருக்கும் வங்கிகளிலிருந்து 600 கோடி வாங்குவது ஒரு அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் ஆந்திர முதல்வர் ராஜசேகர ரெட்டியின் மகன் திரு ஜெகன் ரெட்டி இதில் முக்கிய பொறுப்பில் இருந்து இதை ஆட்டி படைத்தவர் என்று கூறியிருக்கிறார்கள். அப்பாவி ஈழத்தமிழர்களை கொல்வதற்காக இந்திய அரசு ஆயுதங்கள் இந்திய வீரர்களை அனுப்பி அங்கு கொல்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்தியாவில் 10,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்று உலகமே அறிந்த நிலையில் பாகிஸ்தான் அரசு இன்று இந்தியாவுக்கு மற்றொரு அல்வாவை கொடுத்திருக்கிறது. மும்பையில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் பங்களாதேஷ் இயக்கத்திற்கு தொடர்பு இருப்பதாக ஒரு புது அல்வாவை இந்தியாவுக்கு கொடுத்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. டெல்லியில் தேசிய குழந்தைகள் விருது வழங்கும் விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு சோனியா காந்தி அவர்கள் தமிழகத்தை சேர்ந்த நலன் என்பவருக்கு விருது வழங்கினார். அருகில் மத்திய அமைச்சர் திரு A. ராஜா அவர்கள் இருப்பதை படத்தில் காணலாம். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு பயந்து வாய் மூடிக்கொண்டிருந்த உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் தற்போது நாடாளுமன்ற தேர்தலை வருவதை நோக்கி இலங்கை அரசும் விடுதலை புலிகளும் சண்டையை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் என்று கூறியதாக ஒரு அதிர்ச்சி தகவலை சிதம்பரம் அளித்திருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் நாக்பூரில் நாளை தொடங்கி 3 நாட்கள் நடைபெற இருப்பதாகவும் வரும் நாடாளுமன்ற தேர்தலை பற்றி விவாதிப்ப இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மும்பை ஐகோர்ட் வழங்கியுள்ள ஒரு தீர்ப்பில் அதன் தலைமை நீதிபதி வைதாந்த குமாரன் அவர்கள் மும்பை டிஜிபியான AN ராய்க்கு மேல் 4 சீனியர் உயர் அதிகாரிகள் இருக்கும்போது இவரை நியமித்தது தவறு என்றும் சட்டத்துக்கு முரணாக உள்ளது என்றும் எனவே புதிய டிஜிபியை மகாராஷ்டிரா அரசு 4 வாரத்துக்குள் நியமிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபை பொதுச் செயலாளர் பான் கி மூன் அவர்கள் இந்தியா வந்திருக்கிறார். இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பிரணாப் முகர்ஜியை டெல்லியில் சந்தித்து பேசியதாக
தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உலக நாட்டு தலைவர்கள் அனைவரும் ஸ்ரீலங்கா அரசை போரை உடனே நிறுத்த வேண்டும் என்று கூறியதற்கு ஸ்ரீலங்கா பிரதமர் போரை நிறுத்துவதற்கான வாய்ப்பே இல்லை என்று தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை தாம்பரத்திலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டதாக கூறப்பட்ட இலங்கை விமானப்படை வீரர்களுக்கு பெங்களூர் அருகே உள்ள எல்ஹங்கா விமான தளத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டு வரும் ஒரு அதிர்ச்சி தகவல் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் திரு தா பாண்டியன் அவர்கள் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இலங்கை இனப்படுகொலை குறித்து சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என செய்தியாளரிடம் கூறியதாக மதுரையிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் தமிழக அரசு மூடியதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இதற்கிடையில் இன்று தமிழக அரசு திடீரென்று மருத்துவ பொறியியல் கல்லூரிகளுக்கு மட்டும் 9ஆம் தேதி திறக்கப்படும் என்று செய்தி வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈழ தமிழர்கள் மீது நடத்தப்படும் போர் நிறுத்தும் வரை காலவரையின்றி போராட்டத்தை தொடர சென்னை உயர்நீதிமன்ற வக்கீல்கள் முடிவு செய்துள்ளனர். இதற்கிடையில் தமிழகம் முழுவதும் வக்கீல்கள் தொடர்ந்து ஈழ தமிழர்களுக்காக குரல் கொடுத்து போராட்டங்களை நடத்திக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் 7ஆம் தேதியன்று தமிழக முழுவதும் கிராமங்களில் கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நடைபெற உள்ளது என்று அந்த அமைப்பு செய்தி வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நல அமைச்சர் திரு KKSR ராமச்சந்திரன் அவர்கள் மாவட்ட அளவிலான கைத்தறி கண்காட்சியை மற்றும் விற்பனையை துவக்கி வைத்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டு திராவிட மன்னன் சோழ பரம்பரையினால் கட்டப்பட்ட சிதம்பர நடராஜ கோயிலை தீய தீட்சிகர்கள் கூட்டுக்கொள்ளை அடித்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்ததை அடுத்து சிதம்பர நடராஜ கோயில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் வந்தது. இதையடுத்து 3வது நாளாக இன்று கோவிலுக்குள் உண்டியல் வைக்கப்பட்டது. அதை எதிர்த்த அயோக்கிய தீய தீட்சிகர்கள் தடுக்க வந்த போது அவர்களை போலீசார் அப்புறப்படுத்தியதாகவும் இத்தனை நாள் வரை கூட்டுக்கொள்ளை அடித்து கும்மாளம் போட்டவர்களுக்கு மூக்குடைப்பட்டதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உலக பொருளாதார வீழ்ச்சி, பலரது வேலை இழப்பு போன்று உலகமே தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் மற்றொரு சம்பவம் ஜப்பானில் நடந்திருக்கிறது. உலக அளவில் நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக ஜப்பானின் மிக பெரும் மின்னணு நிறுவனமான பானாசோனிக் நிறுவனம் தனது பணியாளர்களின் 15,000 பேரை வேலையை விட்டு நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறது. இந்திய அரசு ஈழ தமிழர்களுக்கு பல வழிகளில் துரோகம் செய்து கொண்டிருந்தாலும் இந்திய கிரிக்கெட் அணி இலங்கையை தர்ம அடி கொடுத்து 4வது ஆட்டத்திலும் வெற்றி வாகை சூடியிருப்பதாக ஒரு சந்தோஷ தகவல் வந்து கொண்டிருக்கின்றது. வானிலை அறிக்கை 5 பிப்ரவரி 2009 பிற்பகல் 3 மணி அளவில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை என்பது இந்த படத்தில் தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.